இலை வந்து ஒரு இலை வந்து எப்படி சொல்றது? மரபு வழியா நம்ம எப்படி சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிறத இந்த காட்டுறோம். இலை ஆல் இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை அப்படின்னு சொல்லலாம். இலை வந்து ஆல் அரசு, முக்கனி, ஆல் அரசு. இது 3 இலை அப்படின்னு சொல்லணும். அருகுக்கும் கோரைக்கும் புல். அருகம்புல், கோரைக்கும் புல். அடுத்தது கீரை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. எல்லாம் கீரை, அகத்தி, பசலி, முருங்கை. தாள், நெல்லும் வரகு. இது வந்து 6ஆம் புக்ல இருக்கு. தாள், நெல், வரகு. இது வந்து தாள். தழைங்கிறது மல்லித்தழை அப்படின்னு சொல்லுவோம். தாள், நெல் தாள், வரகு தாள். மடல்ங்கிறது தாழை மடல், சப்பாத்தி கல்லி, தாழை மடல், சப்பாத்தி கல்லி. தோகை, இது வந்து 6வது வகுப்புல உள்ள கொஸ்டின்ஸு. தோகை, கரும்பு, நாணல். தோகை வந்து கரும்பு, நாணல் வந்து தோகை. ஓலை வந்து பனை, தென்னை வந்து ஓலை. ஓலை வந்து பனையும் தென்னையும் ஓலை. கூந்தல் வந்து கமுகு பாக்கு வந்து கூந்தல். கமுகு பாக்கு கூந்தல். பாருங்க, இப்போ என்னென்ன இலை வந்து ஆல் அரசு, மா, பலா, வாழை வந்து இலை. அருகும் கோரையும் புல்லு. கீரை வந்து அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. தாள் வந்து இது வந்து அப்படியே நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னா கூட அதை இதில் காதில் போட்டு இதை கேட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். இலை ஆள் இலை, அரச இலை, மாவிலை, பலா இலை, வாழை இலை. அருகம்புல், கோரைப்புல், புல் வகையை சேர்ந்த கீரை வந்து அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. தாள் வந்து நெல், வரகு தாள். தழை வந்து மல்லித்தழை. மடல் வந்து தாழை மடல், சப்பாத்தி கல்லி. தோகைங்கிறது கரும்பு, நாணல் வந்து தோகை. கரும்பு, நாணல்ங்கிறது தோகை. ஓலைங்கிறது பனை, தென்னை வந்து ஓலை. கூந்தல் வந்து கமுகுப்பாக்கு கூந்தல். அடுத்து தமிழ் எண்கள். இது ஏற்கனவே இப்போ டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கடலை உருண்டையை இங்கனம் சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை குடையில் கட்டவும் அப்படின்ட்டு இதுலேயே கொடுத்துருக்காங்க புக்லேயே. கா வந்து 1, ஊ 2, வந்து ஊ வந்து 2 மாரி இருக்காங்க, 2 நாம வச்சுங்க. கா வந்து 1, நான் வந்து 3 இங்கு மாரி வருது, இங்கனம் நான் 3, சா வந்து 4, ரூ வந்து 5 ரூபாய் அப்படின்னு நாம வச்சுங்க. சா 6, 7, ஆட் அப்படிங்கிறது ஆ, அதனால 8 அப்படின்னு நாம வச்சுங்க. ஏவில் வந்து 7 மாரி ஏ வருது பாருங்க, அதனால 7 அப்படின்னு நாம வச்சுங்க. 9 கு. இதான் வந்து தமிழ் எண்கள். கா 1, ஊ மாரி இருக்கிறனால அது 2 ஊன்னு வச்சுக்கலாம். சா 4, 5 ரூபாய் நாம வச்சுங்க 5. சா வந்து சே, சா அப்படின்னு நாம வச்சுங்க 6. ஏ வந்து 7 அப்படின்றதுனால 7. 8 வந்து ஆட் அப்படி 8 அப்படின்னு நாம வச்சுக்க கூன்னு வச்சுங்க. இது எப்படி நாம வச்சுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. கடலை உருண்டையை இங்கனம் சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அது கூடையில் காட்டவும் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதை வச்சு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. காங்கிறது 1, ஊங்கிறது 2, இங்குன்னா 3, சா 4, 5 ரூபாய் அது, சான்னா 6, 7. 7 வந்து ஏ வந்து 7 மாரி வரதுனால 7, ஆட்டுங்கிறதுனால 8, அட்டை இப்படி நாம வச்சுங்க. இப்படி தான் நான் நாம வச்சுக்குவேன். நான் இதுமாரி நாம வச்சு தான் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணேன். 2 வாட்டி வியூ எக்ஸாம் பாஸ் பண்ணேன். இதுமாரி தான் நாம வச்சுக்கிறது. ஏன்னா 7, 8ன்னா ஆட் அப்படி நாம வச்சுங்க. அடுத்தது வந்து அடுத்ததுக்கு போவோம். 2000 ஆண்டுகளாக தமிழ் வழக்கில் இருக்கும் சொற்கள். வேளாண்மைங்கிற சொல் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து கலித்தொகையிலையும் திருக்குறள்லையும் வருது. உழவர் என்கிற சொல் வந்து நற்றிணையில் வருது. பாம்புங்கிறது குறுந்தொகையில் வருது. வெள்ளம்ங்கிறது பதிற்றுப்பத்தில் வருது. முதலைங்கிறது குறுந்தொகையில் வருது. கோடைங்கிறது அகநானூரில் வருது. இது வந்து சுமார் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்கள். வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள். இது வந்து 2ன்னு போட்டிருப்போம். இதில் ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இப்போ நான் இதில் போட போகிற கொஸ்டின்ஸில் இதில் ஒன்று வந்துடும். ஒவ்வொன்றுலையும் இது ஒரு செட்டு. இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள். வேளாண்மைங்கிறது கலித்தொகையிலையும் திருக்குறளையும் இருக்குது. உழவருங்கிறது நற்றிணையில் இருக்குது. பாம்புங்கிறது குறுந்தொகையில் இருக்குது. வெள்ளம்ங்கிறது பதிற்றுப்பத்தில் இருக்குது. முதலைங்கிறது குறுந்தொகையில் இருக்குது. கோடைங்கிறது அகநானூரில் இருக்குது. இயல், இசை, நாடகம். இயல்ங்கிறது எண்ணத்தின் வெளிப்பாடு. இசைங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகம்ங்கிறது வாழ்வில் நிறை குறைகளை சுட்டும். இயல்ங்கிறது எண்ணத்தின் வெளிப்பாடு. இசைங்கிறது உள்ள மகிழ்விக்கும். நாடகம்ங்கிறது வாழ்வில் நிறை குறைகளை சுட்டும். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்கள். வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள், உழவர், நற்றிணை, பாம்பு, குறுந்தொகை, வெள்ளம், பதிற்றுப்பத்து, முதலை, குறுந்தொகை, கோடைங்கிறது அகநானூரில் இருக்கும். இயல்ங்கிறது எண்ணத்தின் வெளிப்பாடு. இசைங்கிறது உள்ள மகிழ்விக்கும். நாடகம்ங்கிறது வாழ்வில் நிறை குறைகளை சுட்டும். வேளாண்மைங்கிறது கலித்தொகை, திருக்குறள். உழவருங்கிற வார்த்தை வந்து நற்றிணையில் இருக்கு. பாம்புங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே குறுந்தொகையில் இருக்கு. வெள்ளம்ங்கிறது பதிற்றுப்பத்தில் இருக்கு. முதலைங்கிறது குறுந்தொகையில் இருக்கு. கோடைங்கிறது அகநானூரில் இருக்கு. இயல், இசை, நாடகம்ங்கிறது முத்தமிழ். இயல்ங்கிறது எண்ணத்தின் வெளிப்பாடு. இசைங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகம்ங்கிறது வாழ்வில் நிறை குறைகளை சுட்டும். அடுத்தது முக்கியமானது பாகற்காய்.
பாகற்காய் எப்பயும் வந்து தமிழில் உள்ள சொற்கள் இதில் வந்து ஒரு கொஸ்டின். பாகற்காய்ங்கிறது என்னன்னா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகுன்னா இனிப்பு, அல்லுன்னா இனிப்பு அல்லாத காய். பாகற்காய் கசப்பு என்று காயின்னு சொல்லாம இனிப்பு அல்லாத காய் என்று பாகற்காயை வழங்கினர் தமிழர்கள். பாகற்காய்ங்கிறது பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகற்காய்ங்கிறது பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகுங்கிறது இனிப்பு, இனிப்பு இல்லாத காய். பாகற்காய் எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகற்காய் கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் என பாகற்காய் என வழங்கினர். பாகற்காயை பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகற்காய் கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் என பாகற்காயை வழங்கினர். இப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து தமிழ் மொழியில வழக்கில் இருக்கும் சொற்கள் வேளாண்மைங்கிற சொல்லு கடைத்தொகை திருக்குறள்ல இருக்கு. உழவர் என்ற சொல் நற்றிணையில இருக்கு. பாம்புங்கிறது குறுந்தொகையில இருக்கு. வெள்ளம்ங்கிறது பதிற்றுப்பத்துல இருக்கு. முதலைங்கிறது குறுந்தொகையில இருக்கு. கோடைங்கிறது அகநானூர்ல இருக்கு. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்கள் வேளாண்மை கலைத்தொகை திருக்குறள்ல இருக்கு. உழவருங்கிறது நற்றிணையில இருக்கு. பாம்புங்கிறது குறுந்தொகையில இருக்கு. வெள்ளம் பதிற்றுப்பத்துல இருக்கு. முதலை குறுந்தொகையில இருக்கு. கோடை அகநானூறு இருக்கு. இயலிசை நாடகம் தமிழ். இதுல வந்து எண்ணத்தின் வெளிப்பாடு இசை. இசை வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகம் வாழ்வில் நிறை குறைகளை சுட்டும். பாகற்காய்ங்கிறத பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகற்காய் கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் என பாகற்காயை வழங்கினர். தமிழர்கள் வந்து பாகற்காய்ங்கிறத பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் என்று இல்லாமல் பாகற்காய் கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் என பாகற்காயை கூறினாங்க. தமிழர்கள் எப்பொழுதும் அதை வந்து பாசிட்டிவா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பாகு பிளஸ் அல் காயை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் என்று கூறுவதற்காக பாகு பிளஸ் அல் பாகற்காய் என்று கூறினர். பாகற்காயை பிரிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பாகற்காய். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பாகற்காய். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பாகற்காய். அதுக்கடுத்தது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர். என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறுவது தமிழ் மொழிக்கும் பொருந்தும். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறுகிறார். இது தமிழ் மொழிக்கும் பொருந்தும். சீர்மை என்பது ஒழுங்குமுறை. சீர்மை என்பதற்கு பேர் வந்து ஒழுங்குமுறை என்று பேர். இருவகை திணைகள் என்னென்ன இருக்குனாக்கா உயர்திணை. உயர்திணையை எதிர்ச்சொல் தாழ்திணை என்று கூறாமல் அகரிணை என்று பெயர் பெற்றினர். அகர்திணை என்றால் அல் பிளஸ் திணை என்று பிரித்தால் உயர்வு அல்லாத திணை என பெயரிட்டனர். தாழ்திணை என்று கூறாமல் அகரிணை என்று பெயர் பெற்றனர். இருவகை திணைகள் உயர்திணை தாழ்திணை. அதை வந்து தாழ்திணை என்று சொல்லாம அகரிணைன்னு யார் சொன்னாங்கன்னாக்கா உயர்வில்லாத திணை. அதையும் வந்து பாசிட்டிவா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அல் பிளஸ் திணை உயர்வு இல்லாத திணை என பெயரிட்டனர். அல் பிளஸ் அகரணியை பிரிச்ச அல் பிளஸ் திணை. தமிழ்ங்கிறது வளைவுமிக்க மொழி. இதெல்லாம் தெரிஞ்சு சும்மா அந்த சென்டென்ஸ் கூட எழுதி வச்சிருக்கேன். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இந்த பாகற்காய்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது ரொம்ப முக்கியம். பாகற்காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் இது ரொம்ப முக்கியம். அகரிணை அல் பிளஸ் திணைங்கிற பிரிச்ச அல் திணை இது ரொம்ப முக்கியம். சீர்மைங்கிறது ஒழுங்குமுறை என்று பொருள், அது முக்கியம். யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறுகிறார். இது தமிழ் மொழிக்கும் பொருந்துங்கன்னு சொல்றது இதுவும் முக்கியமானது. இந்த 2000 ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கும் சொற்களும் முக்கியமான உள்ளது. பாக்கிலாம் சும்மா இந்த இதெல்லாம் சென்டென்ஸுக்காக எழுதி வச்சிருக்காங்க. புக்கில் இருக்கிற சென்டென்ஸுக்காக 6th தமிழ் புக்கில் இருக்கிற சென்டென்ஸுக்காக தமிழ் வளமைமிக்க மொழி இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் சும்மா ஓரளவுக்கு படித்தா போதும். இதெல்லாம் கொஸ்டினில் வராது. இருந்தாலும் அந்த அந்த சென்டென்ஸை விடக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறேன். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்கள் வேளாண்மை கலைத்தொகை திருக்குறள், உழவர் நற்றிணை, பாம்பு குறுந்தொகை, வெள்ளம் பதிற்றுப்பத்து, முதலை குறுந்தொகையில் இருக்கு, கோடை அகநானூர்ல இருக்கு. இயல் எண்ணத்தின் வெளிப்பாடு, இசை உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகம் வாழ்வில் நிறை குறை சுட்டும். பாகற்காயை பிரித்தால் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகற்காய் கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் என பாகற்காயை வழங்கினர். இனிதாவது எங்கும் காண்போம். யாமறிந்த மொழிகளிலே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார்.
என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதி தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறுவது தமிழ்மொழிக்கும் பொருந்தும். சீர்மை என்பது ஒழுங்குமுறை. இருவகை திணைகள் உயர்திணை உயர்திணை எதிர்ச்சொல் தாழ்திணை என்று கூறாமல் அகரிணை அகல் அல் பிளஸ் திணை உயர்வில்லாத திணை என பெயரிட்டனர். தமிழ் வளமிக்க மொழி இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது. இலை அல் அரச இலை ஆல இலை மா பலா வாழை இலை புல் அருகு கோரை இது புல் வகை புல்லுன்னு சொல்கிறோம். அகத்தி பசலை முருங்கை கீரை நெல் வரகு தாள் தழை மல்லித்தழை மடல்ங்கிறது தாழை மடல் சப்பாத்தி கள்ளி மடல். தோகைங்கிறது இரும்பு நாணல் தோகை. ஓலைங்கிறது பனை தென்னை ஓலை. கமுகு பாக்கு கூந்தல். கா 1 ஊ 2 இங்கு 3 சா 4 ரூ 5 ₹5 நாம வச்சுங்க. சா 6 ஏ 7 ஏ 7 மாரி இருக்கனால 7 8 ஆட் 8 9 கு 10 கா ஒரு 0 போட்டிங்கன்னா 10. இதை ஞாபகம் வச்சுங்க. ஓலை பனை ஓலை தென்னை ஓலை. தோகை இரும்பு நாணல். மடல் தாழை மடல் சப்பாத்தி கள்ளி. தழை மல்லித்தழை. தாள் நெல் வரகு. கீரை அகத்தி பசலை முருங்கைக்கீரை. இலை ஆள் அரசு மா பலா வாழை. புல் அருகு கோரை. புல் அருகு கோரை. கீரை அகத்தி பசலை முருங்கை. தாள் நெல் வரகு. தழை மல்லி. மடல் தாழை மடல் சப்பாத்தி கள்ளி. தோகை கரும்பு நாணல். ஓலை பனை தென்னை. கூந்தல் கமுகு பாக்கு. கா 1 ஊ 2 3 சா 4 ரூ 5 சா 1 6 ஏ 7 8 ஆ 9 கு 10 கா போட்டு ஒரு 0 அமெரிக்க. அது இதை பார்த்துருங்க. அடுத்தது நம்ம இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கு தமிழ் புக்கு. உயிர்மெய்யும் இணைந்தது உயிர்மெய் ஒலிகள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக அமைந்துள்ளன. வலஞ்சொலியில் வலஞ்சொலி எழுத்துக்கள் ஆ ஏ ஔ நா ஞ. வலஞ்சொலி எழுத்துக்கள் ஆ ஏ ஔ நா ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட ய. சிலப்பதிகாரத்தில் இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடாக்கியங்கிறது தமிழ்நாடுங்கிற சொல் வஞ்சி கண்டத்தில் இருக்கு. இழிகடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கியது சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் தொடர்கள். அதையும் நாம வச்சிங்க. தொல்காப்பியத்தில் தமிழென கிளவியும் அப்படின்னு இருக்கு. அது தமிழ்ங்கிற சொல்லு தொல்காப்பியத்தில் இருக்கு. கிளவியும் அப்படிங்கிற சொல். அப்பர் தேவாரம் தமிழ் கண்டாய். அப்பர் தேவாரத்தில் தமிழன்கிற சொல்லு அப்பர் தேவாரத்தில் இருக்கு. இது என்ன டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. உயிரும் மெய்யும் இணைந்ததல் உயிர்மெய் ஒலிகள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக உள்ளன. தமிழ் மொழி எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக உள்ளன. வலஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு ஆ ஏ ஔ நா ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட ய. சிலப்பதிகாரம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய வஞ்சி காண்டத்தில் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம் தமிழென கிளவியும் சொல்லுது. தமிழ்ங்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில் இருக்கு. தமிழ்நாடுங்கிற வார்த்தை சிலப்பதிகாரத்தில் இருக்கு. அப்பர் தேவாரம் தமிழன்கிற வார்த்தை இருக்கு. தமிழன் கண்டாய் ஏன்னா அப்பர் தேவாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தொல்காப்பியம் தமிழில் கிடைத்துள்ள பழமையான நூல். இதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு தெரிஞ்சு வச்சிங்க. தொல்காப்பியம் தமிழில் கிடைத்துள்ள பழமையான நூல். இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றின மாதிரியே இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். தொல்காப்பியம் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. சில சும்மா ஒரு சென்டென்ஸுக்காக தெரிஞ்சு வச்சிங்கன்னா 10th 12th 6th புக்கில் இருக்கு. சில மொழிகள் மட்டுமே பேச்சொடியும் எழுத்தொடியும் உள்ளது. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. மூத்த தமிழ் மொழி இளமை எளிமை இனிமை வளமை உடையது. இது சும்மா தெரிஞ்சு வச்சிங்க. ஒரு சென்டென்ஸ் படிச்சு வச்சிங்க. திடீர்னு இதில் ஒரு 1 மாதிரி கேட்டால் கூட நீங்கள் எழுதுகிற மாதிரிக்கே படிச்சு வச்சிங்க. 6th ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் இருக்குது. இதெல்லாம் அதை நம்ம சிம்பிளாக கொடுத்துருக்கோம். சிலப்பதிகாரத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய தமிழ்நாடு என்று சொல்ல அதில் இருக்குது. தொல்காப்பியம் தமிழென கிளவியும் அப்படின்னு தமிழ் அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில் இருக்குது. அப்பர் தேவாரத்தில் தமிழன்கிற வார்த்தை இருக்குது. தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லுது. பெரும்பாலும் தமிழ் எழுத்துக்கள் வலஞ்சொலி எழுத்துக்களாக உள்ளன. வலஞ்சொலி எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு ஆ ஏ ஔ நா ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு ட ய. அதெல்லாம் இடஞ்சொலி எழுத்துக்கள். இதெல்லாம் பார்த்துங்க. சாலை விதிகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றிய பிறகு இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். தமிழ் படைத்துள்ள பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் இலக்கியங்கள் இனிமையாவை. சில மொழிகள் மட்டும் பேச்சொடியும் எழுத்துடன் உள்ளது. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. மூத்த தமிழ் மொழி இளமை இனிமை எளிமை இனிமை வளமை இதெல்லாம் இருக்கு.
தமிழ் மொழி வந்து இதெல்லாம் ஒரு சென்டென்ஸுக்காக வச்சுங்க. தமிழ் மொழி காலத்திற்கேற்ற தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, வாழ்வை செழிக்க செய்வது. தமிழ்மொழி வந்து காலத்திற்கேற்ப தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, வாழ்வை செழிக்க செய்வது. மொழி வந்து மனித இன வளர்ச்சி, பிற உயிரினந்து வேறுபாடு. மொழிங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னா, மனித இன பரிமாண வளர்ச்சி சிறப்பு, பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது, சிந்திக்க சிந்தனை வெளிப்படுத்த, பிறர் கருத்தை அறிய பயன்படுவது. உலகின் எழுத்து வடிவம் மொழிபெறாத பல மொழிகள் உள்ளன. தமிழ் வரிவடி எழுத்துக்கள் தமிழின் வரிவடி எழுத்துக்கள் வந்து அண்மை தொழில்நுட்ப நோக்கில் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. இதெல்லாம் கணினி போன்ற நோக்கத்தில் பயன்படுத்திக்கலாம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும். எண்களின் அடிப்படையில் மொழி அமைய வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை வந்து நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆனாலும் நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. ஒரு பொருளில் பல நிலைகளுக்கு பெயரில் தமிழில் பெயர் உண்டு. பார்த்தீங்கன்னா பூவிக்கு வந்து நம்ம பார்த்தோம், பூவுக்கு அரும்பு, முட்டு, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம், முகை, இந்த மாதிரி பார்க்குறோம்ல. அது வந்து எல்லா நிலைகளுக்கும் தமிழில் மட்டும் தனித்தனி பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு சென்டென்ஸுக்காக ஞாபகம் வச்சுங்க. முக்கியமாக உள்ளது இதை ஞாபகம் வச்சுங்க. சிலப்பதிகாரம், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய. தொல்காப்பியத்தில் தமிழன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. தமிழ்ங்கிற வார்த்தை இருக்குது. அப்பர் தேவாரத்தில் தமிழன்கிற வார்த்தை இருக்குது. அந்த சென்டென்ஸும் இந்த இதில் இருக்குது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாக உள்ளன. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாக்கலாம் ஒரு வேர்டை இதுக்காக தெரிஞ்சு வச்சிங்க. தொல்காப்பிய நூல்கள் நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. தமிழில் வந்து எல்லா நிலைகளுக்கும் அதில் பேர் இருக்குது. தமிழில் எல்லா நிலைகளுக்கும் அதில் பேர் இருக்குது. தமிழில் ஏற்கனவே நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லி பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்க அதை நான் கடைசி வரைக்கும் மறக்காதுங்கிறதுக்காக அந்த மாங்கிற வார்த்தைக்கு கொடுத்துருக்கோம். இதில் வந்து திருமகள் அப்படிங்கிற வார்த்தை அதில் இல்லை போடுறது. துகள், மேன்மை, மரம் தமிழ் மொழியில் சொல்லலம் மிக்கது. அடுத்தது மாமரம், நாங்கிறது மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்த, துகள், மேன்மை, வயல், வண்டு. இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், நன்னூலும் இலக்கண நூல்கள். இலக்கிய நூல்கள் 8 தொகை 10 பாட்டும் இலக்கிய நூல்கள். அறநூல்கள் திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள். காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலையும் காப்பியங்கள். தமிழ் கவிதை விடயங்கள், துளிப்பா. இதெல்லாம் சும்மா ஒரு சென்டென்ஸுக்காக எழுதியிருக்கோம். ஆனால் இலக்கிய நூல்கள் தொல்காப்பியம், நன்னூல் இதெல்லாம் முக்கியம்தான். அந்த மாங்கிற வார்த்தையும் முக்கிய. துகள், மேன்மை, திருமகள், மரம்ங்கிறான் எழுதி குறிப்பில்லை, அதையும் எழுதி வச்சிங்க. இலக்கண நூல்கள் வந்து தொல்காப்பியம், நன்னூலும் இலக்கண நூல்கள். இலக்கிய நூல்கள் 8 தொகையும் 10 பாட்டும் இலக்கிய நூல்கள். அறநூல்கள் திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள். காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலையும் காப்பியங்கள். தமிழ் கவிதை வடிவங்கள் துளிப்பா. புது கவிதை, கவிதை, செய்யுள் இதெல்லாம். உரைநடை வந்து கட்டுரை, புதினம், சிறுகதையெல்லாம் உரைநடை. தமிழ் அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சமூக ஊடகங்கள், செய்தித்தாளும், தொலைக்காட்சியும் தமிழுக்கு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், நன்னூல். இலக்கிய நூல்கள் 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள் திருக்குறளும் நாலடியாரும். காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலையும். மாங்கிற எழுத்துக்கு வந்து திருமகள், மரம், துகள், மேன்மையெல்லாம் இந்த கொடுக்கல. அளவு இதெல்லாம் கொடுக்கல. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. தமிழ் மதி இதெல்லாம் பார்த்துங்க. உரைநடை, கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம் உரைநடைகள். தமிழ் அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என மேலும் வளர்கிறது. சமூக ஊடகங்கள், செய்தித்தாள், தொலைக்காட்சி தமிழுக்கு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இந்த சொல்லலாம் இந்த நூல்களில் இடம்பெற்றுள்ள இதை கவனம் வச்சுக்கிங்க. உலகம்ங்கிறது தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்தில் இருக்குது. திருமுருகாற்றுப்படையிலையும் உலகங்கிற வார்த்தை இருக்குது. மருந்துங்கிற வார்த்தை அகநானூறு திருக்குறளில் இருக்குது. ஊருங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்குது. அன்புங்கிறது தொல்காப்பியம் கலவியல் இருக்குது, திருக்குறளில் இருக்குது. உயிருங்கிறது தொல்காப்பியம் திருக்குறளில் இருக்குது. மேக்சிமம் தொல்காப்பியம் திருக்குறளில் அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சி தொல்காப்பியம் திருக்குறளில் இருக்குது. மீன் வந்து குறுந்தொகையில் இருக்குது. புகழ் வந்து தொல்காப்பியம் வேற்றுமையில் இருக்குது. அரசுங்கிறது திருக்குறளில் இருக்குது. செய்யுங்கிறது குறுந்தொகையில் இருக்குது. செல்லுங்கிறது தொல்காப்பியத்தில் புறத்திணையில் இருக்குது. பாருங்கிறது பெரும்பாலாற்று படையில் இருக்குது. ஒழிங்கிறது தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்தில் இருக்குது. முடிங்கிறது தொல்காப்பியம் வினையியலில் இருக்குது. வினையியல் இருக்குது. இதெல்லாம் வந்து தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகள். சொல் இடம்பெற்றுள்ள உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படையில் இருக்குது. மருந்து அகநானூறு திருக்குறளில் இருக்குது. ஊருங்கிறது தொல்காப்பியம் அகத்திணையில் இருக்குது. அன்பு தொல்காப்பியம் கலவியல் திருக்குறளில் இருக்குது. உயிர் தொல்காப்பியம் திருக்குறளில் இருக்குது. மகிழ்ச்சி தொல்காப்பியம் திருக்குறளில் இருக்குது. மீன் குறுந்தொகையில் இருக்குது. புகழ் தொல்காப்பியம் இருக்குது வேற்றுமையில். அரசுங்கிறது திருக்குறளில் இருக்குது. செய் வந்து குறுந்தொகையில் இருக்குது. செல்லுங்கிறது தொல்காப்பியம் புறத்திணையில் இருக்குது. பாருங்கிறது பெரும்பாலாற்றுப்படை. ஒழிங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம். முடிங்கிறது தொல்காப்பியம் வினையியல்.
மீன் குறுந்தொகை. புகழ்ங்கிற வார்த்தை தொல்காப்பியம் வேற்று. அரசுங்கிற வார்த்தை திருக்குறள்ல இருக்கு. செய்ங்கிறது குறுந்தொகையில் இருக்கு. செல்லுங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்கு. பாருங்கிறது பெரும்பாலாற்று படையில் இருக்கு. ஒழிங்கிறது தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்தில் இருக்கு. முடிங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்கு. இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற இது இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல், இலக்கிய நூல்கள் 8 தொகை 10 பாட்டு, அறநூல்கள் திருக்குறள் நாலடியார், சிலப்பதிகார மணிமேகலை, தமிழ் கவிதை வடிவங்கள் துணிப்பா, பொது கவிதை வடிவம் செய்யுள், உரைநடை கட்டுரை புதினம் சிறுகதை, தமிழ் அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேல் மலர்கிறது, சமூக ஊடகங்கள் செய்தித்தாள் தொலைக்காட்சி, தமிழுக்கு முத்தமிழ் என்று சிறப்பு பெயரும் உண்டு. இது என்னென்ன இதில் இருக்குன்னு பார்த்தோங்கன்னா, உலகம் தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படையில் இருக்குது, மருந்து அகநானூறு திருக்குறள் இருக்குது, தொல்காப்பியம் ஊருங்கிற தொல்காப்பியத்தில் இருக்குது, அன்பு தொல்காப்பியம் திருக்குறளில் இருக்குது, உயிர் தொல்காப்பியம் திருக்குறளில் இருக்குது, மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறளில் இருக்குது, மீன்கிறது குறுந்தொகையில் இருக்குது, மீன் வந்து குறுந்தொகையில் இருக்குது, புகழ் வந்து தொல்காப்பியம் வேற்றுமையில் இருக்குது, அரசு திருக்குறளில் இருக்குது, செய் குறுந்தொகையில் இருக்குது, செல் தொல்காப்பியம் புறத்திணையில் இருக்குது, பார் பெரும்பாலாற்றுப்படையில் இருக்குது, ஒழி தொல்காப்பியத்தில் இருக்குது, முடி தொல்காப்பியம் வினையியலில் இருக்குது. ஒழி தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் இருக்கு. பார் பெரும்பாலாற்றுப்படை, பார் பெரும்பாலாற்றுப்படை, பார் பா செல் தொல்காப்பியத்தில் இருக்கு புறத்திணையியல்ல. செய் வந்து குறுந்தொகையில் இருக்கு. அரசு வந்து திருக்குறள், புகழ் வந்து தொல்காப்பியம், மீன் வந்து குறுந்தொகை, மகிழ்ச்சி வந்து தொல்காப்பியத்திலையும் திருக்குறளையும் இருக்கு. உயிர் வந்து தொல்காப்பியம் திருக்குறள், அன்பு தொல்காப்பியம், ஊர் தொல்காப்பியம், மருந்து அகநானூறு திருக்குறள், உலகம் தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் இருக்கு. மாங்கிறது மாமரம், பெரிய, திருமுக, அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல், இலக்கிய நூல்கள் 8 தொகை 10 பாட்டு, அறநூல்கள் திருக்குறள் நாலடியார், காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை. தமிழ்மொழி காலத்திற்கேற்ப தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போது நெஞ்சில் இணைப்பது, வாழ்வில் செழிக்கச் செய்வது. மொழி மனித இன பரிமாண வளர்ச்சி சிறப்பு, பிற உயிரினந்து வேறுபாடு, சிந்திக்க சிந்தனை வெளிப்படுத்த பிற கருத்து அறிய. உலகில் எழுத்து வடிவம் பெறாத பல மொழிகள் உள்ளன. தமிழ் வரிவடை எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் பயன்படுத்துவதற்காக உள்ளன. இதெல்லாம் சும்மா வேர்டு